ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அப்டேட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அலர்ஜிக் ஸ்கின் டிசீஸ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிசீஸ் வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் மெடிசினில் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. சித்தாவில் இது வந்து கரப்பான் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பேஷண்ட் பார்க்குறோம், ஒரு லேடி, அவங்களுடைய கால் பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கரப்பானை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். என்னென்னா சொரியாசிஸ் பார்த்துருப்பீங்க, இது எக்ஸிமா, அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதில் குறிப்பாக இந்த டிசீஸ், இந்த கரப்பான் அப்படின்ற டிசீஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மேட்டர் உண்டு. என்னன்னா, இந்த கருப்பு நிறத்தில் திக்காக ஒரு அடர்த்தியான ஹைப்பர் கெரட்டோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜ் வந்த இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதோட கருப்பு நிறத்தை முற்றிலுமாக அதை வந்து சரி பண்ணுறது சிரமம் உண்டு அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா ராங்காக இப்போ வந்து ஒரு கமிட்மெண்ட், தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் வந்து நீங்கள் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். ஓகே, யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம், இந்த கரப்பான் ப்ராப்ளம் இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு, அதாவது ஹைப்பர் கெரட்டோசிஸ் அல்லது கருநிற திக்கான தோல் படை வந்த பிறகு முழுவதுமாக அதை வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி மாற்றுறது சிரமம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஆரம்பத்திலேயே நீங்கள் ட்ரீட் பண்ணிட ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம ஸ்கின்னு எல்லாருமே பிறக்கும்போது நேச்சுரல் ஸ்கின்ல, சாஃப்டான ஸ்கின்ல தான் நம்ம பிறப்போம். ஒரு சில உடம்புல நம்ம பாடியிலேயே ஜெனட்டிக் ஒரு எக்ஸ்போஷர், அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கும். இந்த அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டு விதமான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்பர் 1, ஸ்கின்ல ஏதாவது ஊரல் சம்பந்தமான ப்ராப்ளம் வரலாம். நம்பர் 2, அவங்களுக்கு வந்து ஆஸ்மா அப்படி சொல்லக்கூடிய வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ரெண்டுமே அலர்ஜியோட ரெண்டு மறு உருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் ஸ்கின் அஃபெக்ட் ஆகக்கூடிய பீப்புளுக்கு வழக்கமாக என்ன நடக்கும்? எல்லாருக்குமே ஒரு அலர்ஜிக் பொருள் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா அரிக்கும். அதில் வந்து ரெட் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி வரும். சின்ன 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 வெப்பு மாதிரி அல்லது வேர்க்கூறு மாதிரி நிறைய டாட்ஸ் உருவாகும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவோம், அல்லது கொஞ்சம் ரப் பண்ணி விடுவோம், அல்லது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வாங்குவோம். பண்ணி முடிச்சுட்டு அப்சல்யூட்டாக நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். ஓகே, ஒரு சிலருக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ஜிக் எக்ஸ்போசர் ஆச்சுதுன்னா, நம்ம ஸ்கின்ல ஒரு இரிட்டேஷன், ஒரு பூச்சி கடிச்சாலோ, அல்லது செப்பல் போடும்போது ஒரு அலர்ஜி ஆனாலோ, அல்லது சாதாரணமான ஒரு வாட்ச் கட்டும்போது அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலோ, அலர்ஜி ஆனாலோ, அல்லது மெட்டல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. கோல்டு கூட ஒரு சிலருக்கு அலர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மெட்டல்ஸ் ஏதாவது பட்டாலோ அந்த இடங்கள்ல தோலானது உரசும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். அந்த ரியாக்ஷன் வந்து அந்த லெவலில் நிற்காம கிராஜுவலாக அது உள்ளுக்குள்ளாலே உட்காந்து ஒரு 1 வீக் நல்லா இருந்தது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன 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 வேர்க்குரு மாதிரி வரும். அந்த வேர்க்குரு வரும்போது கடுமையான இச்சிங் இருக்கும். இச்சிங்னா சிவியர் இன்டாலரபிள் இச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? காலில் இருந்துச்சுன்னா காலாலே தேய்ச்சிருவோம், அல்லது கையில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு இழுத்து தேய்ச்சிருவோம். சீப்பு இருந்தாலோ கத்தி இருந்தால் கூட அதை வச்சு தேய்ச்சிருவோம். அந்த அளவுக்கு கடுமையான இச்சிங் இருக்கும். அந்த இச்சிங் இருந்து நம்ம ரப் பண்ணும்போது அதில் லேசாக வாட்டரி டிஸ்சார்ஜ், லேசாக பனி தண்ணி வடிஞ்சது மாதிரி கொஞ்சம் சின்ன சுரப்பு மாதிரி அதில் தண்ணி வடியும். வடிஞ்சு
அது ஒரு சின்ன புண்ணாவே செட் ஆயிடும். அந்த டைம்ல அத நம்ம வந்து தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணாலோ, அல்லது குளிக்கும் போதோ, நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்னா, இச்சிங் இருக்காது. நேரத்துக்கு தான் இச்சிங் இருந்திருக்கும். ரப் பண்ணி அது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் அல்லது அப்ரேஷன் வந்த பிறகு, அதில என்ன இருக்கும்னா, கடுமையான எரிச்சல் இருக்கும். பர்னிங் சென்சேஷன். அந்த பர்னிங் சென்சேஷன் என்ன ஆகும்? அது ஆக்சுவலி ஒரு சின்ன புண்ணு மாதிரியான ஒரு எஃபெக்ட். தென் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பிறகு, அந்த தோலுடைய நிறம் கொஞ்சம் டார்க்காக மாறும். ஓகே, செட்டில் ஆயிடுச்சு. நார்மலா அந்த அலர்ஜிக் பாடி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே செட் ஆயிடும். எந்த ப்ராப்ளமும் ஃபர்தரா இருக்காது. பட் இந்த அலர்ஜிக் டெண்டன்சி உள்ளவங்களுக்கு அல்லது அலர்ஜிக் டெண்டன்சி இருக்காது. ஆனா அந்த அலர்ஜி பொருள் மீண்டும் 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 நமக்கு ரப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, அதில் வந்து திரும்ப திரும்ப பட்டுட்டே இருந்துச்சுன்னா, ஒரு வாட்ச் போடுறோம், அது பிடிக்கல அப்படின்னா கலத்தி வச்சுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதை அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்கும்போது, அல்லது நம்ம பாடியில் ஒரு ஒரு கிளாத், ஒரு பர்டிகுலர் துணி மெட்டீரியல் உரசுது, அதில் ஏதாவது ஒரு அலர்ஜி ஆகும்போது, செப்பல் ஒரு இன்செக்ட் பைட்னால வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனால அந்த அலர்ஜிக் எக்ஸ்போசர் திரும்ப 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 நம்ம பாடியில் டச் ஆகிட்டு இருந்தாலோ, அல்லது அவங்க பாடி அலர்ஜிக் ரியாக்ஷன் உள்ள பாடி இருந்தாலோ, இது அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவலுக்கு போகும்போது என்னாகும்? 1 வீக் அல்லது 10 டேஸ் அல்லது 15 டேஸ் கேப் விட்டு திரும்ப ஒரு இச்சிங் ஆரம்பிக்கும். திரும்ப என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போகவோ, இது என்ன ப்ராப்ளம்னோ பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதில் இதே ரியாக்ஷன் வந்து திரும்ப கடுமையான இச்சிங், திரும்ப நீர் வடிதல், திரும்ப ஒரு ஹீலிங் ப்ராசஸ், திரும்ப ஒரு பிளாக். ஸோ 1 தடவை, 2 தடவை, 5 தடவை, 10 தடவை, இந்த மாதிரி பல 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 தடவைகள் அது மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா, அதில் என்ன நடக்கும்? அந்த ஸ்கின்னோட கம்ப்ளீட் கலருமே சேஞ்ச் ஆகி, ஒரு யானையுடைய தோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டார்க்கா, ஹார்டா, அதை தொட்டு பார்க்கும்போது நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்காது, ஒரு ரஃப்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன பிறகு ஒரு நாள் இச்சிங் வருது அப்படின்னா, சப்போஸ் நம்ம அதை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் என்ன நடக்கும்? இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா எல்லோ கலரில் பஸ் வரலாம், அல்லது தொடையில் நெறி கட்டலாம், அல்லது கடுமையான குளிர் காய்ச்சல் வரலாம். இந்த மாதிரி எப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்போ தான் இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இன்ஃபெக்ஷனில் வரக்கூடியவங்க கூட உண்டு. இந்த மாதிரி எக்ஸிமா அல்லது கரப்பான் அது செகண்டரி ஸ்டேஜ் போய் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கெரட்டோசிஸ் ஸ்டேஜ் வந்த பிறகு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தோம். இது நார்மல் பர்சனுக்கு இப்படி. சப்போஸ் அவங்க டயபெட்டிக்காக இருக்கிறாங்க, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அவங்களுக்கு அது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளமாகவே அப்படி கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் 2 சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஏர்லியராக ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அறிகுறிகள், நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட நியர்பை டாக்டரை பார்த்து அதோட பேசிக்காக அதை ரப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இச்சிங் கம்மி பண்ணுறதுக்கு, தென் அதோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ட்ரக் எடுத்து திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா அப்படின்றத அப்சர்வ் பண்ணி நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். சித்தா ட்ரீட்மெண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இச்சிங் கம்மி பண்ணுறதுலையும் சரி, அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுலையும் சரி, ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும். இது வந்து பிகினிங் ஸ்டேஜ். சப்போஸ் இப்போ நம்ம இந்த பேஷண்ட் பார்க்குற மாதிரி ஹார்டா, கெரட்டோஸ்ட், பிளாக், ஒரு இரகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய க்ரஸ்ட் மாதிரியான கண்டிஷனில் அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? அவங்களோட இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டு தென் அவங்களுக்கு இன்டர்னல் மெடிசின், நியூ ஸ்கின் ஃபார்ம் ஆகிறது மாதிரியான சித்தாவோட ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அந்த டார்க் பிளாக் ஆனது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகுது. அதோட இச்சிங் வராமல் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு ரிவர்ஸில் வருது. இஃப் சப்போஸ் அவங்க டயபெட்டிக்காவோ வேறு டிசீஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் சேர்த்து தான் இதை பண்ண முடியும். அப்படி பண்ணி ரிவர்ஸிங், அது எவ்வளவு தூரம் ரிவர்ஸ் பண்ணுற முடியுமோ அந்த அளவு 100% முன்னாடி இருந்தது மாதிரியான ஸ்கின்னுக்கு வரதுல சிரமம் இருக்குது அப்படின்றது திரும்பவும் சொல்லிக்கிறேன். பட் அவங்க
ஒரு சஃபரராக லைஃப்பை ரன் பண்ணாமல் பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு 60%, 70%, 80% இந்த மாதிரி கூட நம்ம ரிசல்ட் கொண்டு வர முடியும். லைஃப் லாங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் பூச்சிகள் உண்டு. அதை யூஸ் பண்ணி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ எக்ஸிமா அல்லது கரப்பான் இதோட ஒரு அவுட்லைன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ஆரம்ப ஸ்டேஜில் இதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது சம்மந்தமாக உங்களுக்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆரம்பத்திலே கண்டுக்கணும். ஆரம்பத்திலே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிடணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.